நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? 100% பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த வீட்ல ஒரு சூப்பர் பவர். பிக் பாஸ் மதிக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதையே புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த வீட்ல அவங்க என்ன பண்றாங்க? நீ ஒரு நாளும் மறக்காத மாதிரி ஒரு நாள் வரும் உனக்கு. லைஃப்ல மறக்க மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எவ்வளவு ஸ்ட்ராங். லைஃப்ல மறக்க மாட்டேன். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 49 அண்ட் எபிசோட் 50 உடைய ரிவ்யூ தான். இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே நடக்காத மாதிரி ஃப்ரைடே எபிசோட்ல பண்ண வேண்டிய ப்ரொமோஷனை கொண்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல, அதுவும் சண்டே எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், இன்னைக்கு எபிசோடு பிரமாதமா இருக்க போது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுல வேற இன்னைக்கு 50வது எபிசோடு வேற. சென்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை தரங்க. அதுக்கேற்ற மாதிரி விஜய் சேதுபதியுமே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு 50வது எபிசோட். அதனால 50 நாள் எப்படி போச்சுன்னு உள்ள போய் கேட்போமா அப்படிங்கிற மாதிரி உள்ள போனாப்ல. கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லாம 50 நாள் எப்படி போச்சுன்னு கேட்க போறீங்களா? சரி போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போன அந்த கேள்வி கேட்காம, என்னமா சாண்ட்ரா என் மேல இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா, என் மேலாம் கோச்சிக்க கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவங்க கோச்சிக்கிட்டா என்ன, கோச்சிக்காம இருந்தானே, அவங்க பண்ணது தப்பு, அதுக்கு நீங்க கண்டிச்சிக்க, அதுவும் அவங்களையா போட்டு அடிச்சிக்க, அவங்கள அடிக்கிறன்ற பேர்ல முழுக்க முழுக்க திவ்யாவை தான் போட்டு அடின்னு அடிச்சு நவுத்துனீங்க. ஆனா இப்ப போயிட்டு நண்பனின் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க கிட்ட நல்லா விசாரிக்கல, கூடவே கொஞ்சம் திவ்யா கிட்ட சேர்த்து கேட்டிருக்கலாம்ல. சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேல? இல்லையே, நீங்க கோவமா இருக்கீங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க ப்ளீஸ். எப்படி ஒரு பக்கம் நம்ம பேப்பர் ரவுடியும் நடிப்பு இறக்கியும் நாங்க ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டியாவே இருந்தாலும் சரி, இந்த டாஸ்க் கேம்ங்கிற மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நாங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலா தான் ஆடுவோம். நாங்க அதெல்லாம் கேம்குள்ள கொண்டு வரவே மாட்டேன். அவங்களுடைய கோ கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியுமே, அவன் நண்பனா இருந்தாலும் சரி, அவங்க என்னுடைய நண்பனின் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவங்க கண்டஸ்டன்ட் நான் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அது வேற இது வேற தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரை தவிர்த்து செயல் இருக்கான்னு சொல்லி பார்த்தா பிம்பிளிக்கு பிலாப்பியா தான் இருக்கு. நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா. இன்னைக்கு 50வது எபிசோட் அப்படிங்கிறதுனால அதை வச்சு ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற பேர்ல இந்த டிக்கெட்லாம் எப்படி 50 நாள் தாக்கு பிடிச்சி வந்துச்சு, இதெல்லாம் என்னைக்கோ இறங்கி போயிருக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஆட்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அரோரா இருந்துச்சு, ரம்யா அண்ட் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் இன்னும் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதாவது இவங்கெல்லாம் இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லையும் இவங்க வீட்டாய் போயிருவாங்கன்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சு இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறத யாரு சொல்றா? அரோரா. நம்ம எல்லாம் வெளியே இருந்து ஒவ்வொரு வாரமும் அரோரா போயிருவாங்களான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொரு வாரம் தப்பிச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ரீசனை அவங்க வாயால ரெண்டு பேருக்கு சொல்றதை கேட்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல. எல்லா டைமும் கெஸ் பண்ணுவோம் இவங்க விக்ட் ஆயிடுவாங்கன்னு, பட் அது எஸ்கேப் ஆகி எப்படியோ இருக்காங்க. அண்ட் இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ரம்யா பேரை தான் சொன்னாங்க. அதுக்கு சொன்ன ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் அப் ஆவாங்க. இவங்க ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா ஓப்பன் அப் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சைலண்ட் ஆயிட்டாங்க. இவனுடைய கிராஃப் அப்படியே கீழே தான் போகுது, பெருசா எந்த டாஸ்க்லயும் இன்வால்வ்மெண்ட் காட்டுற மாதிரி தெரியல. அதை மீறி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டா போதும் உடனே போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் வீட்டுக்கு போறேன்றாங்க. ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் நான் தான் போவேன் அவங்க வாயாலே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்னைக்கோ போக வேண்டிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சைலண்டா இருந்து ஓபன் அப் ஆகுறாங்க, இவங்க ஓபன் அப் ஆகி சைலண்டா ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை பார்க்கும்போது ரம்யாவே இந்த வீட்டில் நான் பெருசா எதுவும் பண்ணல, அதனால நானே கிளம்புறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே விட்டு வெளியே ஓடி வந்தாலும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. ஒரு 60-70 நாளைக்கு வீட்டில் இருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா பிக் பாஸ் டீம். அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களே வந்து நான் என்னால முடியல, நான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு கேள்வி கேட்டா கூட அந்த கேள்வியிலுமே நாங்க குரூப்பா தான் செயல்படுவோம் அப்படிங்கிற பேர்ல சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி 3 பேருமே விக்ரம் பேர் தான் சொன்னாங்க. என்ன ரீசன் சொல்லி கேட்டா, சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா போக போக விக்ரம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் பண்றதெல்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இவங்க இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவர் பண்றது நெகட்டிவா தான் தெரியும். ஏமா நீ நெகட்டிவா பண்ணா உன்னை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், நெகட்டிவா பண்ணி தான் ஹேண்டில் பண்ண முடியும். இதுல வர இவங்களுக்கு நெகட்டிவா தெரியுதுன்றதுனால விக்ரம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாராமா. என்ன காமெடின்னு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தது, அதுக்கப்புறம் பயங்கர நெகட்டிவா மாறி. அதுல திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம்லாம் ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல கூட பெருசா வர மாட்டாப்ல, ஆனா அவருடைய சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இதுல கடைசியா பார்வதி கூணது தான் பயங்கரமா இருந்துச்சு. உனக்குள்ள பல ரூபங்கள் இருக்கு விக்ரம், அதெல்லாம் வெளிக்கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி நான் தான் சார் சொன்னேன். ஆனா இப்போ நான் எது பேசினாலும் இக்கனா வச்சு பேசுறான் சார், எது பேசினாலும் என்கிட்ட வம்பிழுக்கிறான் சார் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நான் என்ன கேள்வி கேட்டேன், உனக்கு அவனுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க, நேரா பாயிண்ட்டுக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட கடைசி வரைக்கும் விக்ரமுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. உன்கிட்ட தெரியாம கேட்டப்பா உட்காருவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. நீங்க இன்னமும் என் கேள்விக்கு பதில் சொல்ல பாரு, நீங்க உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. இன்னும் எப்போ யோசிப்பீங்க தெரியல. அண்ட் இப்பெல்லாம் விக்ரம் பொறுத்த வரைக்கும் எது வாங்கினாலும் அப்பப்போ திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற பேர்ல இவருமே சாண்ட்ரா பேர் தான் சொன்னாப்புல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு டாஸ்கே புரியல சார். ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதும் பிக் பாஸை மதிக்காம இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படி சார் இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்புல. அதுக்கு ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான கிளாப்ஸ். சாண்ட்ராலாம் அப்படியே முழிக்கிறாங்க, என்னது இந்த வாரம் நமக்கு ஃபயர் விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கடத்துல விக்ரமுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மதிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த அடுத்ததா திவ்யா பேரையுமே சொல்லிவிட்டாப்ல, ஏதோ சாண்ட்ராவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ மேனேஜர் ரோல்ல அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நடந்த டாஸ்க்ல கூட நான் என்டர்டைன்மெண்ட் பண்றேன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை உள்ள இருந்து பார்க்குற எனக்கே பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. கண்டிப்பா வெளியிருந்து பார்க்குற மக்களுக்குமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதனால எப்படி உள்ள வச்சிருக்காங்கன்றது எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. என் ஜட்மெண்ட்டுக்கு அதுவும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க எப்படி அந்த 21 நாள் கடந்தான்னு தெரியல. அண்ட் இதுல எஃப்ஜேயுமே சாண்ட்ரா பேரை சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரீசன் சொன்னா, அதாவது உள்ள வந்திருக்கும் போது பேப்பர்லாம் கிழிச்சு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. என்னன்னா தனியாக கூட்டு போய் அட்வைஸ் பண்ணாங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த கணிக்கங்களை போய் மாட்டிக்கிட்டு இருக்க, அதனால தான் உங்க கேமே ஸ்பாயில் ஆகுது, அதை விட்டு வெளியே வா, அப்பதான் உங்க கேமே சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சார். ஆனா இப்போ அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு கேம் தான் சார் விளையாடி இருக்காங்க. அவங்க சொல்றது அவங்களே ஃபாலோ பண்ணலன்ற போது மக்கள் எப்படி சார் உள்ள வச்சிருப்பாங்கன்ற ஒரு கரெக்டான கேள்வி கேட்டு விட்டேன். 3 பேரும் தனியா உட்காராம பார்த்ததே இல்லை. நேற்று எபிசோட்ல சாண்ட்ராவையும் திவ்யாவையும் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் போட்டு போலன்னு பொளந்து எடுத்துட்டார் அப்படின்னா, இன்னைக்கு கேட்ட முதல் கேள்வியிலே எஃப்ஜே விக்ரமும் இறங்கி எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாண்ட்ரா திவ்யா இந்த வீட்டில் எவங்கிட்ட வேணாலும் போயிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு போயிடலாம், எப்படி வேணா ட்ரிகர் பண்ணலாம், என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்தாம ஏதாச்சும் வாயை கொடுத்தா பிடிச்சி கடிச்சு விட்டுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் எப்படி பார்த்து பக்குவமா பேச போறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் அவங்க பேசுற பேச்சிலே நமக்கு தெரியும் பாருங்க. அதையே புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த வீட்டில் அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. அண்ட் இந்த கேள்வியில பார்வதியும் விட்டு வைக்கல. கனி, எஃப்ஜே, அரோரா, சபரின்னு சொல்லிட்டு 4 பேருமே பார்வதி பேரை தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 பேருமே ஒரே ரீசன் தான் சொன்னாங்க. எங்கிட்டு சுத்தினாலும் சண்டை மட்டும் தான் போட்டுருக்காங்க. அதை மீறி பெருசா பார்வதி இந்த வீட்டில் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பார்வதி இப்படி கத்திக்கிட்டே இருந்தா இறைச்சலா இருக்காதா, அதை மீறி எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இதுல எஃப்ஜே என்ன சொன்னா அப்படின்னா, எஃப்ஜே கிட்டே போயிட்டு பார்வதி சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அதாவது இந்த ஷோவே அப்படித்தான் மச்சான், நம்ம சுத்தி கத்திக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டே இருக்கணும், அப்பதான் வந்து மக்களுக்கு பிடிக்கும், அப்பதான் நம்ம ஷோலையே வச்சிருப்பாங்க அப்படின்னு வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காங்க போல. மச்சான் இந்த ஷோவே அதுக்கு தான் மச்சான், நம்ம கத்தணும். ஆக மொத்தம் பார்வதிக்கு இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெண்டுமே அந்த வாய் தான். அதனால தான் இந்த வீட்டுல இத்தனை கேஸ் வாங்கினாலும் வாய்தால தப்பிச்சு வந்துட்டே இருக்காங்க. கத்திக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா, ஆடியன்ஸ் பாத்துருவாங்களா? அண்ட் என்னைக்கு துஷார் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போனாப்லையோ அன்னைக்கே கமருதீன் என்ன பண்ணிட்டாப்ல, பார்வதி கிட்ட அபிஷியலா ரிசைன் பண்ணிட்டு நேரா போய் அரோரா கிட்ட ஜாயின் பண்ணிட்டாப்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லயுமே அரோரா அண்ட் கமருதீன் 2 பேர் தான் கை கோர்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சரியம்னா, பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டா, இப்ப அரோரா கூட சண்டையா, அதனால பார்வதி கூட வந்து உட்கார்ந்துட்டாப்லையா. பரவாயில்ல, அதாவது பிக் பாஸ்னு ஒரு கேமை உருவாக்கி அதுக்குள்ள பல டாஸ்க் கொடுத்து அதை விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அரோரா கூட உட்காரணுமா இல்ல பார்வதி கூட உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் போயிட்டு இருக்குல்ல, அதுல யார்கிட்ட ஜெயிச்சு டைட்டில் வின்னர் ஆகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறமா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் தனியா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காப்ல. ஒரே நேரத்துல 3 அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரையும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச என் கான்செப்ட்ல எந்த தப்பும் இல்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க் விட அரோராவும் பார்வதியும் கமருதீன் கொடுக்கிற டாஸ்க் தான் பயங்கர டப்பா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஒரு பக்கம் கமருதீன் அரோரா கிட்ட பேசினா அவங்க பார்வதியை பத்தி கழுவி ஊத்துவாங்க, அதுக்கு மண்டை ஆட்டிக்கணும். பார்வதி கிட்ட வந்து அரோரா பத்தி கழுவி ஊத்துவாங்க, அதுக்கு மண்டை ஆட்டிக்கணும். இப்படி 2 பக்கமும் சமமா மண்டையை ஆட்டி 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 கடைசில உங்க 2 பேர்ல யார் கமருதீனை கரம் பிடிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் டாஸ்கே. இப்ப கமருதீன் பார்வதி கிட்ட மாட்டிருக்கிறதுனால பார்வதி அரோரா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு ஃபீலிங்கோட பேசுறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அவளுக்கு தெரியத்தானே செய்யும். அதை மீறி உங்ககிட்ட பேசும்போது அவையும் டென்ஷன் ஆகணும். அவ ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றா, அவ ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்ல, அவையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியுது அவங்க வேணும்னே என்கிட்ட நம்புக்கு வராங்கன்னு. அண்ட் இன்னைக்கு எபிசோட எப்படி ஓட்டி கொண்டு போறதுன்னு தெரியாம கண்டஸ்டன்ஸ் கேட்ட அதே கேள்வி இப்ப ஆடியன்ஸ் கேட்கிறாப்ல, யார் 50 நாள் ஓட்டிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஃபர்ஸ்டா நான் வந்து நல்லா விளையாடுறவங்களை சொல்லிடுறேன்.
பார்வதி சூப்பரா ஆடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்கும்போது என்ன சொல்றீங்க, அப்ப உண்மையிலேயே பார்வதி பிடிச்சவங்க எல்லாம் வெளியே இருக்கத்தான் செய்றீங்களா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாரு நல்லா விளையாடுறாங்க தோணுது. அண்ட் அடுத்து அரோராப்புலாம் எப்படி இந்த வீட்டில் இருக்குதுன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் கமருதினோடய பேசிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி எல்லாரையும் பத்தி சொல்லிட்டீங்க, அப்படியே என்ன பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வாய் விட்டு கேட்ட உடனே நீங்க என்ன சார் சூப்பரா கேள்வி கேட்கிறீங்க சார், உங்க ஃப்ரெண்டு கூட பார்க்காம அந்த அளவுக்கு பொழந்து எடுத்தீங்களே, நீங்க ஒரு கிரேட் சார் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளின உடனே சரி உங்க மனசுல நல்லா பேசிருக்கீங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சாப்ல. எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணி சொல்றீங்க, சிறப்பு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று எடுத்து அப்ப இந்த வீட்டில் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றது கேள்வியை கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வீட்டில் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றதை நாங்களே பார்த்துட்டோம். அதனால யாரெல்லாம் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இந்த வீட்டில் வந்து மொத்தமா 2 குரூப் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து கனி குரூப், இன்னொன்று வந்து சாண்ட்ரா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 குரூப்பும் மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனி தான் ஹெட்டா இருந்து எங்களெல்லாம் நாமினேட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் சொல்ல, கனியோட பேச்சை கேட்டு விக்ரம், பிரஜனன், சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. அதுவே இந்த குரூப் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி தான் ஹெட்டா இருந்து சாண்ட்ரா, திவ்யா, பிரஜனுக்குலாம் யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து நாமினேட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், இவங்களுக்கு தெரியல அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த குரூப்பை வந்து லீட் பண்றது சாண்ட்ரா தான். யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் பிரிச்சு கொடுக்கறது வரைக்கும் சாண்ட்ரா தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துருக்கோம் இல்லையா. இதுல காமெடி என்னன்னா, சாண்ட்ராவே என்ன சொல்றாங்க, சார் ஆக்சுவலா யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார், பார்வதிட்ட போய் கேட்கும்போது பார்வதி தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தா யாரை நாமினேட் பண்ணணும், அதுபடி தான் நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்வதி தான் ஹெட்டுங்கிற மாதிரி மாத்தி விட்டாங்க. அண்ட் கூடவே அவங்க கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நாங்களுமே டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற உண்மையும் சேர்த்தே சொல்றாங்களாமா. பார்வதி சொல்ற கால்குலேஷன்ல தான் சார் வந்து நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த டாபிக்கை எதுக்காக பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் வந்து எல்லா சீசன்லையுமே இருக்குது. அதுதான் இந்த சீசன்லையும் ஃபாலோ பண்ணணும். போன சீசன்ல மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அந்த ரூலை மறுபடியும் எடுத்தாங்க. அதை எல்லாருமே பார்த்துட்டு தான் இந்த சீசனுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. ஸோ பிக் பாஸ்க்குள்ள நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சும் நீங்க எப்படி இவ்வளவு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாருன்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா இந்த வீட்டில் டிஸ்கஸ் பண்றதே இந்த சாண்ட்ரா குரூப் மட்டும்தான். அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் ஏதோ ஒரு நாமினேஷன் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் டிஸ்கஸ் பண்றது கிடையாது. டிஸ்கஸ் பண்றது இவங்க தான். ஸோ இதை பத்தி கேள்வி கேட்பாரான்னு சொல்லி பார்த்தா, இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போதே நடுவில் உள்ள ஒருத்தரையா சேவ் பண்ணிட்டே வராப்புல. இதுல ஃபர்ஸ்ட் சேவா யாரை பண்றாருன்னா அரோராவை சேவ் பண்ணாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த டாபிக்கை அப்படியே விட்டுட்டு வாங்க நாமினேஷன் ஆனவங்களாம் ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே சேவ் பண்ணிட்டு கடைசியா ஒரு 3 பேரை மட்டும் உட்கார வச்சிருக்காப்புல. அந்த 3 பேர் யாருன்னா பிரஜன், ரம்யா, கெமி. இந்த 3 பேர்ல யார் போவான்னு நினைக்கிறீங்க? ரம்யா, கெமி. இப்போ ஒரு டாபிக்கை எடுத்து பிக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த டாபிக்கோட இவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறது பதிவு பண்ணணும் இல்லையா. நாமினேஷன் இதுக்கப்புறம் யாரும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதை நான் ஓப்பன் வார்னிங்கா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தாதான் அடுத்த வாரம் நடக்க போற நாமினேஷன் ப்ராசஸ்ல யாரும் டிஸ்கஸ் பண்ணாம பண்ணுவாங்க. இப்போ இதை கேட்டுட்டு அப்படியே டீல்ல விட்டுட்டு போனா, ஓ அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போலயே அப்படிங்கிற மைண்ட் செட்ல மறுபடியும் டிஸ்கஸ் தானே பண்ணுவாங்க. ஒருவேளை சரி ஓகேப்பா, வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நாமினேஷன் இந்த வீட்டுக்குள்ள ஓப்பனா டிஸ்கஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கறத போட்டு கொடுக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கூட இதை வந்து அவங்க ஒளிஞ்சலாம் பண்ணலையே. நடு ஹால்ல சேரை போட்டு எல்லாரும் சுத்தி இருந்து நம்ம அவனை பண்ணலாம் இவனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அதெல்லாம் பல பேர் சுத்தி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா டைரக்டா போய் கேள்வி எல்லாம் கேட்க தான் செஞ்சாங்க. வீட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்கு இதை எதுக்கு கொண்டு வந்து பேசினாங்க, எதுக்கு இப்படி விட்டுட்டு போனாங்கன்றது சத்தியமே தெரிய மாட்டுது. ஆக மொத்தத்தில் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கையும் உருப்படியாக டிஸ்கஸ் பண்ணாமல் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் சேவ் பண்ணி அதுலேயே எஃப்ஜே எஞ்சி நிற்கும் போது எஃப்ஜே உன் கேப்டன்சி நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாப்ல. எத்தனையோ சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதே ஒரு நாளாக போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரே வார்த்தையில் கேப்டன்சி சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டதெல்லாம் பார்க்கும்போது நேற்று தான் துபாயிலிருந்து வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இன்னைக்கு எபிசோட முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாலண்டராக உப்பு குச்சப்பானியாக முடிச்சு விட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேப்டன்ஷிப் வந்து சிறப்பாக பண்ணுங்க. அண்ட் கடைசியாக அந்த 3 பேர்ல வீட்டில் இருந்த எல்லாருமே ரம்யா தான் வீட்டை வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, ரம்யாவே நான் போறேன் எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் வந்து விஜய் சேதுபதி ரம்யா யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு கடத்தில் பிரஜன் அண்ட் கெமி 2 பேர் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் நார்மலாக நடக்க போகிறது கிடையாது, நான் பண்ண போகிறது கிடையாது, பிக் பாஸ் தான் நடத்த போறாப்புல. அதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்புல. உங்களுக்கு பிக் பாஸ் வழி நடத்துவார், யாரை நான் இங்கே சந்திக்க போறேங்கிறது. அந்த போன வாரம் நடந்த சோறு சோப்பு மாப்பு
மாப் அப்படிங்கிற டாஸ்க்ல மாப் மாவேஸ் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கை வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா அந்த டீம்ல இருந்து ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. ஒருவேளை கெமி ஜெயிச்சிட்டா திரும்ப கேப்டனை மாத்தணும்ல, மறுபடியும் ஏதாச்சும் டாஸ்க் வைக்கணும், அதுக்காக தான் வைக்க மாட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலையரசன் ஜெயிச்சிருக்கும் போதும் சரி, ஈவன் பிரவீன்ராஜ் ஜெயிச்சிருக்கும் போதும் சரி, இப்ப கெமிக்குமே அதே தான் நடக்குது. அந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் வைக்கல அப்படின்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்களோ அதுல இருந்தா ஒரு ஆள் எவிக்ட் ஆகி போறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்பவே புரிஞ்சுக்கலாம் போல. அண்ட் இந்த வாரத்துடைய எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள 2 கார் வருமா, ஒரு கார்ல கெமி ஏறிடணுமா, இன்னொரு கார்ல வந்து பிரஜன் ஏறிடணுமா, 2 காருமே வீட்டை விட்டு வெளியே போயிருமா. ஆனா ஏதாச்சும் ஒரு கார் மட்டும் தான் வீட்டுக்குள்ள திரும்பி வருமா, அந்த கார்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் சேவ்டு, வெளியே போனாங்க பார்த்தீங்களா அவங்க எவிக்டட் அப்படிங்கிறது தான் கான்செப்டா. இப்போ கூட எதுக்கு காரை காமிச்சு முடிக்காம காரை வச்சு பண்றாங்க அப்படின்னா அதுவும் ப்ரமோஷன். கார் பிக் பாஸ் வீட்டிற்கு திரும்ப வராது, அந்த நபர் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். ஒன்ஸ் இந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு முடிச்ச உடனே கெமி போயிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எப்ஜே போயிட்டு மச்சான் கண்டிப்பா நீ போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ நல்லா தான் விளையாடி இருக்க, ஆனா அவர் தான் நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுருக்காப்ல, அதனால கண்டிப்பா அவர் தான் வீட்டை விட்டு வெளியே போவார் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரஜன் அழுகிறாரோ இல்லையோ, பிரஜனுடைய கோ கண்டஸ்டன்ட் அவருடைய பொஞ்சாதி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒப்பாரியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா லைட்டா கண்கலனாலே அழுகாத பி ஸ்ட்ராங், கேமரா மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு புருஷர் வீட்டை விட்டு வெளியே போறாருன்னே பயங்கரமான ஒப்பாரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு வந்து விக்ரம பார்த்து நீ மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு வரும்டா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ, அடுத்த 2 நாள் அவங்களாலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நாளை உருவாக்கி விட்டாங்க. இதுல வர சான்றா தெரியாம தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பான டிசிஷன் எடுத்து நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. அதாவது வீட்டுக்குள்ள வந்து முத வாரம் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுனீங்க, வீட்டுடைய கேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க, எல்லாம் ஓகே தான். வெளியே ஆல்ரெடி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த பிக் பாஸ் வாய்ப்பை யூஸ் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கி வெளியே போய் வாய்ப்பை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிப்பாங்களா, இருக்கிற பேரையும் கெடுத்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் உள்ள ஒரு கேம் விளையாடுங்க பாத்தீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பத்தி பின்னாடி கழுவி ஊத்துனீங்க பாத்தீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். இப்போ ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க என்னதான் ஒட்டஞ்சி இது பண்ணாலுமே கடைசி வரைக்கும் பிரச்சனை. நம்ம 3 வாரமா எவ்வளவு சின்சியரான ஒரு கேம் விளையாடி இருக்கோம், நம்ம நேர்மையான ஒரு கேம் விளையாடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. நேத்தானே போட்டு கிழிச்சு விட்டாரு, நீ அப்படி வார்த்தையை விட்ட இப்படி வார்த்தையை விட்டு நீங்க அப்படிலாம் நீங்க இப்படிலாம் நீங்க இப்பயும் நேர்மன்னு பேசிட்டு இருக்காரு, எப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்பயும் அந்த மனுஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் வந்துருவேன் அப்படி வரலனா நீ நல்லா விளையாடு அப்படிங்கிற மாதிரிலாம் மோட்டிவேஷன் பண்ணிருந்தாப்புல. கடைசியில் வெளியே போகும்போது என்ன விடுங்க நானும் போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா 2 காரும் வெளியே போயிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் உள்ள போட்டு அடைச்சிட்டு மறுபடியும் ஒரு கார் மட்டும் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்துச்சு. யாருன்னு போய் எட்டி பார்த்தா பிரஜன் மறுபடியும் உள்ள வந்துட்டாப்ல. ஐ ஆம் பேக் அப்படின்னு சொல்லி கெட்டி தான் பிடிச்சாப்ல. சாண்ட்ரா மயக்க போட்டு கீழே விட்டாங்க. இதுல வர பிரச்சனை என்ன சொல்றாரு, சாண்ட்ரா ரொம்ப அழுதாலே மயக்கம் போட்டு விழுந்துருவா அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிருக்காப்ல. அதை பார்க்கும்போது மெடிக்கல் இஷ்யூ இருக்கவங்களா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து உள்ள விட்டுருக்கீங்களா, இதுல வர மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் கூட்டு வந்தோன்றது வர நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு ஆள் உன் கண்ணனா வெட்டியை பார்த்துட்டேன் அது ஒன்றும் சும்மா கிடையாது, அது ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவங்களே வெளியே வந்துட்டாங்க. இங்க அழுதாலே ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கேம் விளையாடுறது, என் புருஷனை கூட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வச்ச ஒப்பாரியில அம்புட்டு பேரும் போயிட்டு சாண்ட்ராக்க கன்சோல் பண்றதுல உட்கார்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் கெமி எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு ஒருத்தன் கூட இந்த வீட்டுல ஃபீல் பண்ணலையான்னு சொல்லி பார்த்தா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தான் வெளியே போய் உட்கார்ந்து அழுதுகிட்டுலாம் இருந்தாங்க. அண்ட் கெமி இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போனதுனால இந்த ஷோக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருமா, இதுக்கப்புறம் ஷோவே மாறிடுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த விதமான டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா கடைசியா ஒரு 4-5 வாரத்துக்கு கெமி எங்க இருந்தாங்கன்றது நமக்கே தெரியல. அதனால இனிமே கேமரா திரும்பும் போது கெமி தெரிய மாட்டாங்க, அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சூப்பரா விளையாடுங்க. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு, ஒருத்தங்க எவிக்ட் ஆகி வெளியெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த எப்ஜேவும் வியனாவும் சேர்ந்து வழக்கம் போல லவ் கண்டென்ட் பண்றோம்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன முறைக்கிற, நான் ஒன்னும் முறைக்கலையே, என்ன பார்த்தா முறைக்கிற மாதிரியா தெரியுது, நான் வெளியே போனா நீ மிஸ் பண்ணுவியா, நீ வெளியே போனா நான் மிஸ் பண்ணுவேன். டேய் இதெல்லாம் நாங்க கேட்டமாடா, டே வீக்கெண்ட் எபிசோட்லயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுலயும் கொண்டு வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்கடா. ஏன்னா உங்களால லைவ் கூட உருப்படியா பார்க்க முடியல, அங்கேயும் வந்து மேக்கப் போடுவது எப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் குழாவி எங்க உசுர எடுக்கிறீங்க. வீக்கெண்ட் எபிசோடே கொஞ்சம் நிம்மதியா பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ஏன் முறைக்கிறார் மிஸ் பண்ணி சொல்லிட்டு உசுர எடுக்கிறீங்களா. இந்த லவ் கண்டென்ட் முதல்ல தூக்கி ஓரமா வைங்கடா, அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி எங்க உசுர வாங்காதீங்கன்ற மாதிரி தான் இருக்கு சார். என் பார்வை அப்படிதான். அப்புறமா கெமி ஸ்டேஜுக்கு வந்தாங்க. வழக்கம் போல அவங்களுடைய பயண வீடியோ வந்து போட்டு விட்டாங்க. இன்னைக்கு 50வது எபிசோட். கெமி இந்த வீட்டில் 50 நாள் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய பயண வீடியோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கணும். சத்தியமா சொல்றேன், அந்த பயண வீடியோல ஒண்ணுமே இல்லை. ஸ்டார்டிங் வீக்ல ஒரு 2 சண்டை போட்டிருப்பாங்களே, அப்புறம் கடந்து வந்த பாதையில 2 டயலாக் பேசியிருப்பாங்களே, அது மட்டும் தான் இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி பெருசா ஒண்ணுமே இல்லை.
ஆனா விஜய் சேதுபதி கெமியை பார்த்து நீங்க சூப்பரா விளையாடுங்க, செம்மையா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பாராட்டிட்டு அவருடைய கண்ணாடிலாம் எடுத்து கிஃப்ட் பண்ணாப்ல அந்த கெமி கிட்ட கேட்கும்போது நான் யாரையுமே கீழே இழுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்க கிடையாது சார். எல்லாருமே வந்து வெளி உலகத்தை மிஸ் பண்ணாங்க, ஆனா இதுக்கப்புறம் நான் தான் வீட்டை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. சரி ஓகேமா உள்ள போய் இல்லாட்டி பேசிடுறேன்னு கேட்கும்போது சரி பேசிடுறேன்ற மாதிரி சொன்னாங்க. உள்ள போய் பிரச்சனைக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அண்ணே உன் கோவத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த வாட்டி மாத்திக்கிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசி சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கெமி ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. அது நான் காசு கொடுத்து வாங்கின கண்ணாடி வச்சுக்கோங்க. அப்புறமா விஜய் சேதுபதி உள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நாளைக்கு 50வது நாள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா கமருதீன் அரோராவும் சார் நாங்க 2 பேரும் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது நீங்க நல்ல பிராண்டட் வாட்சாகவும் நல்ல பிராண்டட் கண்ணாடியா போட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா அதை கிஃப்டா வாங்கிட்டு போலாமா. விஜய் சேதுபதி கேட்டாப்லேண்டா நல்ல பேமெண்ட் வாங்குறீங்கல்ல வாங்கிட்டு தானே வெளியே போறீங்க, என் கண்ணாடி தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே சரி ஓகே கேட்டீங்க உங்க எல்லாருக்குமே நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கேட்டீங்கல்ல எல்லாருக்கும் நான் அப்புறமா நேரில் செஞ்சு கிஃப்ட் தரேன். அண்ட் மறுபடியும் பாத்தீங்கன்னா கமருதீனுடைய டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்வதி உட்காந்து பேசும்போது மண்டையாட்டிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அரோரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இங்கே ஆரம்பிச்சிட்டாப்ல. அரோரா என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு யாரு கூடயுமே பிரச்சனை கிடையாதுடா, எனக்கு பிரச்சனை இருக்கிற ஒரே ஒரு ஆள் பார்வதி மட்டும் தான். நீ பேசாம பார்வதி கூட போய் பேச ஆரம்பிச்சிடா, என்கிட்ட பேச வேணாம், எனக்கு பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, என் கானு குட்டி இருக்காங்க, வியானா இருக்காங்க, அமித் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, உன் கேம் நீ பார்த்துக்கோ என் கேம் நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று என்னன்னா நீ உண்மையிலேயே என்கிட்ட பிடிச்சி தான் பேசுறியா இல்ல அவகிட்ட பேசல அதனால என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வரியானே தெரியல. ஏன்னா நேத்து கட் பண்ண நீ அங்க போயிட்ட, இப்போ அவ கட் பண்ணா என்கிட்ட வர இதே வேலையா வச்சுட்டு இருக்கியாடா, என் ஷூல உட்காந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே எங்க இருக்கு உன் ஷூ காட்டு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தத்தில் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது கிடையாது, அதில் ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணி தமிச்சிடலாம் அப்படிங்கிறத மனுஷன் பார்த்துட்டு இருக்காப்ல. என்னோட ஷூல இருந்து பாரு கமருதீன். அதில் வேற அரோரா சொல்றாங்க அவ அவ்வளோ அக்யூஸ் பண்றா, என்ன ஆபாச குறியீடுங்கிறா, உன்னெல்லாம் எவ்வளவு கேவலமா அக்யூஸ் பண்ணா, அவ்வளோ கேவலமா அக்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ போய் பேசுற அப்படின்னா எவ்வளவு பெரிய மானங்கட்டவனா இருப்பேன் அப்படிங்கிறத நான் சுக்கா கேட்டுட்டு நீ அப்படியெல்லாம் அவகிட்ட போய் பேசுறேன்னா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. நான் எதையாச்சும் ஒன்று சொல்லி நீ அதை போய் அவட்ட சொல்லி அவ வந்து என்கிட்ட கேட்டு மறுபடியும் அவகிட்ட பிரச்சனை பண்ணுமா, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு, நீ பேசணும்னா அவட்டையே போய் பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வராங்கன்னா அவளை ஃபுல்லா கட் பண்ணிட்டு என்கிட்ட வா இல்லைன்னா அவகிட்டயே போயிரு அப்படின்ற மாதிரி நான் சுக்கா மிரட்டுறாங்களாமா. அவ சிங்கம் வந்துடும் வாயில. ஆனால் அதுக்கப்புறமா திவ்யா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து பிரஜனுக்கு பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா அழும்போது தான் எனக்கே தெரிஞ்சு அவள் உனக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிச்சுன்னா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளலாம் வந்திருக்கவே கூடாது. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு, அப்போ நீ வாயை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான முயற்சியை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்லடா சூப்பரான அட்வைஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் எவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்க தான் செய்யணும். நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமாக ஆட கிடையாது கரெக்டா. அது மட்டும் இல்லாமல் என் மேலே எத்தனையோ தப்பு சொன்னாங்க, அது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன், அது எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சைடு கேப்பில் இல்லாத விஷயத்தை எப்படி பண்ண மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டுக்காக பாருங்க. இந்த மாதிரி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் உண்டு, மற்ற நேரத்தில் சொன்னால் கேள்வி கேட்டுருவாங்க, இந்த மாதிரி சொன்னால் கேட்டுட்டு இருப்பாங்கிறதுக்காக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியாக வேற பிரச்சனை சொல்கிறாப்புல நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த பூண்டெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டு விட்டாங்களே அதுதான் கேள்வியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். கடைசியில் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின் டாப்ல இல்லாததான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக திவ்யா என்ன சொல்கிறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ணாடா கூட பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடல தனித்தனி பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா எப்படி ஏற்றி விடுறாங்கன்னா இந்த வீட்டில் நீ 2 பேரும் சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு யார் சொன்னா, அதெல்லாம் விளையாடலாம் சேர்ந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது திவ்யா உசுப்பேத்தி விடுறத உசுப்பேத்தி விட்டாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படிதான் ஆடுவோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்கன்னு வைக்கல. மிச்சம் மீதி இருக்கு பார்த்தீங்களா ஒரு 5% பேர் அதையும் அவங்க ஆரம்பிச்சுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கூட நீங்க கேம்ல ஆடுங்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா எதுக்காக தெரியுமா அவங்க 2 பேரும் உட்கார வச்சு பயங்கரமான பிரெயின் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எபிசோட்ல விஜய் சேதுபதி டைரக்டாவே சாண்ட்ரா போட்டு அடி அடின்னு அடிச்சு நவுத்தி விட்டு போயிருக்கலாம். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணது என்னமோ சாண்ட்ரா தான், கூட சேர்ந்து விளையாடினது தான் திவ்யா. ஆனால் கடைசியாக எப்படி மாற்றி விட்டாருன்னா நீங்க சூப்பராக விளையாடுனீங்க, நல்ல பிளேயர், நல்ல நேம்லாம் இருந்துச்சு, ஆனால் தேவையில்லாம போய் திவ்யா கூட சேர்ந்தீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்க பேரையும் உங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டார்ல. திவ்யா பார்த்துருப்பாங்க பண்ணாத தப்புக்கு எதுக்கு திட்டு வாங்கணும், தப்பை பண்ணிட்டு திட்டு வாங்கி போ அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விடுறாங்களோ. அதுதான் நான் உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒஸ்டான எபிசோட் தான். வழக்கமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்பெல்லாம் சாட்டர்டே எபிசோட் பயங்கர ஃபயரா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்றோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே கான்ட்ராஸ்டா தான் சண்டே எபிசோடு இருக்கும். ஸோ இன்னைக்குமே சண்டே எபிசோட்ல எதுவுமே இல்லை, உப்புக்கு சப்பானி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதுதான் இன்னைக்கு எபிசோடுக்கும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா 2 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் அது என்ன டாபிக்னே தெரியல, 50 நாள் எப்படி கடந்து வந்தாங்கன்ற மாதிரி கேட்டு உப்பத்தி விட்டாப்ல. ரெண்டாவது நாமினேஷன் ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்து அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே நாமினேஷன் ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணவே கூடாது, இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஃபைனல் வார்னிங்
வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அந்த டாப்பிக்கை எதுக்கு எடுத்து வந்தாங்கன்றது அவங்களுக்கே தெரியலன்ற மாதிரி முடிச்சுட்டு போனதை பார்க்கும்போது ரொம்ப விரக்தியாக தான் இருந்துச்சு. கெமியோட எவிக்ஷனை தவிர்த்து வேற என்னதான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் நெக்ஸ்ட் வீக் கேம் எப்படி இருக்க போது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ மீடியம் மாசமான வீடியோட ரிவ்யூட ட்ரோலோட சந்தியா பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.